அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. அனைவருக்கும் குமாரோடைய அன்பு வணக்கங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டெஸ்ட்டில் 9ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கிற 3வது இயல் பகுதியிலிருந்து கேள்விகளை பார்க்க போகிறோம். இன்றைய வீடியோவில் 62 கேள்வியை நான் எடுத்து வந்திருக்கேன். இந்த 62 கேள்வியையும் முழுமையாக அட்டன் பண்ணி முடிச்சுட்டு எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்புக்கு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்குது. தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க. வீடியோ எப்படி இருந்தது என்பதையும் பார்த்துவிட்டு கமெண்ட்டில் போட்டு விடுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் முடிஞ்சால் ஷேர் பண்ணி விடுங்க. சரி, ஓகே, இன்றைய டெஸ்ட்டுக்குள்ளே போகலாமா? எல்லாரும் தயாராக உள்ளீர்களா? கேள்விகளை கேட்டவுடனே அம்பு போல் விரைந்து பதில் சொல்ல வேண்டும். சரி, படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, கேள்விகளை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள். எடுத்த உடனே ஒரு இலக்கண கேள்வி. வல்லெழுத்துக்களில் கீழ்கண்ட எது சொல்லுக்கு முதலில் வராது? கீழே இருக்கிற 4 ஆப்ஷனில் எது சொல்லுக்கு முதல்ல வராது? கண்டுபிடிங்க பார்க்கலாம். கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்படியே பார்க்கலாங்களா? இந்த ரா என்பது வராது. கா வந்து வரும், சா வரும், தா வரும், ரா வருமானு கேட்டால் வராது. ராவில் ஆரம்பிக்கிற ஏதாவது வார்த்தை இருக்கா? ஒரு வார்த்தையுமே இருக்காது. அடுத்து 2வது கேள்வியை பாருங்கள். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. இந்த குறளில் வந்திருக்கிற அணி என்ன? இந்த திருக்குறளில் வந்திருக்கிற அணி உவமை அணி வந்திருக்கு. இதில் 2 கருத்துக்களை ஒன்றா சேர்த்து சொல்கிறாங்க. இதில் வந்திருக்கிற அணி உவமை அணி. அடுத்து 3வது கேள்வி. முற்கால திருக்குறள் உரைகளுள் சிறந்த உரை யாருடைய உரை? அந்த காலத்திலேயே திருக்குறளுக்கு 10 பேர் உரை எழுதினாங்க. அந்த 10 பேர் உரையில் சிறந்த உரை யாருடையது? இதற்கான விடை பரிமேலழகர் உரை. பரிமேலழகர் உரை தான் சிறந்தது. அடுத்து 4வது கேள்வி. சங்க இலக்கியமான எந்த நூலில் ஏறு தழுவுதல் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது? ஏறு தழுவுதலை பற்றி சங்க இலக்கியத்தில் சொல்லியிருக்காங்க. அது எந்த இலக்கியம்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை கலித்தொகை என்பது சரி. சங்க இலக்கியமான கலித்தொகையில் ஏறு தழுவுதல் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்து 5வது கேள்வி. எந்த சுட்டெழுத்துக்களுக்கு பின் வல்லினம் மிகும்? நல்லா கவனிங்க. சுட்டெழுத்துக்கள்னு சொல்லிட்டாங்க. அப்போ கீழே இருக்கிறதுல எது சுட்டெழுத்து? இப்படியே பார்க்கலாங்களா? ஆ, இ இந்த 2ம் சுட்டெழுத்து. இந்த சுட்டெழுத்துக்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். நல்லா கவனிங்க. அச்சட்டை இச்சட்டைன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? ஆக்கு அடுத்து இச்சு அச்சட்டை, ஈக்கு அடுத்து இச்சட்டை இச்சு. சரிங்களா? அந்த மாதிரி ஆ, இ என்ற சுட்டெழுத்துக்களுக்கு பின்னாடி கண்டிப்பாக வல்லினம் மிகும். அடுத்து 6வது கேள்வியை பாருங்கள். தமிழில் எழுதப்பட்ட உலக பணுவல் எது? தமிழில் எழுதப்பட்ட உலக பணுவல் திருக்குறள். உலக பணுவல்னு கூட கேட்பாங்க, திருக்குறள். அடுத்து 7வது கேள்வி. பொறுத்துக. சொல்லையும் அதுக்கான பொருளையும் பொருத்த வேண்டும். விடையை பார்க்கலாங்களா? தோம் அப்படின்னா குற்றம், கோட்டி அப்படின்னா மன்றம், புலம் அப்படின்னா பொன், வேதிகைன்னா திண்ணை. அடுத்து 8வது கேள்வி. சலத்தால் பொருள் செய்தே மார்த்தல் பசுமண் களத்துள் நீர் பெய்திரி அற்று. இந்த குறளில் உள்ள அணி என்ன? இதுவும் ஒரு திருக்குறள் தான். இந்த திருக்குறளில் வந்திருக்கிற அணி என்ன? விடையை பார்க்கலாங்களா? விடை உவமை அணி வந்திருக்கிறது. உவமை அணி. அடுத்து 9வது கேள்வி. மண்ணுயிருக்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையிலும் அல்லது கண்டது இல் என்று கூறும் நூல் என்ன? இப்படி சொல்லக்கூடிய நூல் என்ன? ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேள்வியை எக்ஸாமில் எதிர்பார்க்கலாம். நன்கு பார்த்து வைத்துக் கொள்ளுங்கள். விடையை பார்க்கலாங்களா? விடை மணிமேகலை. மணிமேகலையில் தான் இந்த வரிகள் இருக்கின்றன. அடுத்து 10வது கேள்வியை பாருங்கள். திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு எது? அச்சிட்டு வெளியிட்டாங்க. எங்கே வெளியிட்டாங்க? தஞ்சாவூரில் வெளியிட்டாங்க. அச்சிடப்பட்ட ஆண்டு 1812. 1812. அடுத்து 11வது கேள்வி. கீழ்கண்ட எதில் வல்லினம் மிகாது?
கீழே இருக்கிற 4 ஆப்ஷனில் எதில் வல்லினம் மிகாது? விடையை பார்க்கலாங்களா? அந்த, இந்த என்ற சொற்களின் பின் வல்லினம் மிகும், எந்த என்ற வினாச்சொல்லின் பின் வல்லினம் மிகும், தந்த இங்கெல்லாம் வல்லினம் மிகாது. இந்த 3லேயும் வல்லினம் மிகும். அடுத்து 12வது கேள்வி, எழுந்தது துகள் ஏற்றனர் மார்பு என்று எந்த களியில் ஏறு தழுவுதல் கூறப்பட்டுள்ளது? களித்தொகையில் ஏறு தழுவுதலை பற்றி சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம். அது எந்த களியில் சொல்லியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. எழுந்தது துகள் ஏற்றனர் மார்பு, இதற்கான விடை முல்லைக்களியில் தான் சொல்லியிருக்காங்க, முல்லைக்களி. அடுத்து 13வது கேள்வி, திருக்குறளில் 2 முறை வரும் ஒரே அதிகாரம் எது? ரிப்பீட்டாக 2 முறை வந்திருக்கு ஒரு அதிகாரம். அது எந்த அதிகாரம்? விடையை பார்க்கலாங்களா? விடை குறிப்பறிதல். குறிப்பறிதல் அப்படிங்கிற அதிகாரம் 2 முறை வந்திருக்கு. அடுத்து 14வது கேள்வி, மகத நன்னாட்டு வாழ்வாய் வேந்தன் பகைபுறத்து கொடுத்த பட்டி மண்டபம் என்று கூறும் நூல் என்ன? மகத நன்னாட்டு வாழ்வாய் வேந்தன் பகைபுறத்து கொடுத்த பட்டி மண்டபம், இப்படி சொல்கின்ற நூல் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம். பட்டி மண்டபத்தை பற்றி ஒரு 4 கொஸ்டின் வருங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, கண்டிப்பாக தேர்வில் எதிர்பார்க்கலாம். அடுத்து 15வது கேள்வி, வல்லினம் மிகும் இடங்களில் தவறானது எது? கீழே பாருங்கள், 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். இதில் ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது, அதை கண்டுபிடிச்சா போதும். விடையை பார்க்கலாங்களா? அச்சட்டை, இது சரி, ஏன்னா ஆ என்ற சுட்டெழுத்துக்கு பின்னாடி வல்லினம் மிகும். இந்த காலம், இதுவும் சரி, இந்த என்ற சொல்லுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். எத்திசை, ஏ என்ற வினாச்சொல்லின் பின் வல்லினம் மிகும், கரெக்டு. எந்த பணம், இது தவறு, ஏன்னா எந்த என்ற வார்த்தைக்கு பின்னாடி வல்லினம் மிகும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா வல்லினமே போடலை, இப்போ வரவே இல்லை, அதனால் இதுதான் தவறு. அடுத்து 16வது கேள்வி, செற்றமும் கலாமும் செய்யாது ஆகலுமின். இந்த வரியில் இருக்கிற கலாம் என்ற சொல்லின் பொருள் என்ன? கலாம் என்ற சொல்லின் பொருள் போர். கலாம் என்றால் போர் என்று அர்த்தம். அடுத்து 17வது கேள்வி, திருக்குறளுக்கு முதல் உரை எழுதியவர் யார்? அந்த காலத்தில் 10 பேர் எழுதினாங்க, அதில் பரிமேலழகர் உரை தான் சிறந்த உரை. அதில் முதல் உரையை எழுதியவர் யார்? விடையை பார்க்கலாங்களா? விடை மணக்குடவர். முதல் உரையை எழுதியவர் மணக்குடவர். அடுத்து 18வது கேள்வி, பொறுத்துக. சொல்லையும் அதுக்கான பொருளையும் பொருத்த வேண்டும். பொறுத்துங்க பார்க்கலாம். பொருத்தியாச்சுங்களா? சரி, விடையை பார்க்கலாம். தூணம் அப்படின்னா தூண், தாமம் அப்படின்னா மாலை, வசி அப்படின்னா மலை, செற்றம் அப்படின்னா சினம். அடுத்து 19வது கேள்வி, ஏறுகோள் குறித்து கூறும் இலக்கண நூல் என்ன? நல்லா கவனிங்க, ஒரு இலக்கண நூல்லையும் ஏறு தழுவுதல் பற்றி சொல்லியிருக்காங்க, அது எந்த நூல்? விடையை பார்க்கலாங்களா? விடை புறப்பொருள் வெண்பாமாலை. இந்த நூலிலும், இது ஒரு இலக்கண நூல், இதிலையும் ஏறு தழுவுதல் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. 20வது கேள்வி, திருக்குறளில் கோடி என்ற சொல் எத்தனை இடங்களில் இடம்பெற்றுள்ளது? திருக்குறளில் கோடி என்ற சொல் எத்தனை இடங்களில் இடம்பெற்றிருக்கிறது? விடையை பார்க்கலாங்களா? விடை 7 இடங்களில் இடம்பெற்றிருக்கு. 7 இடங்கள். அடுத்து 21வது கேள்வி, பட்டி மண்டபத்து பாங்கு அறிந்து ஏறுமின் என்னும் நூல் என்ன? பட்டி மண்டபத்து பாங்கு அறிந்து ஏறுமின் என்று குறிப்பிடும் நூல் மணிமேகலை. மணிமேகலையில் தான் இந்த வரிகள் இருக்கிறது. அடுத்து 22வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் தவறானது எது? அதாவது வல்லினம் மிகும் இடங்களை கொடுத்துருக்கேன், இதில் ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது, கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடையை பார்க்கலாங்களா? விடை ஓரெழுத்து ஒரு மொழியின் பின் வல்லினம் மிகும், கரெக்டு. திசை பெயர்களின் பின் வல்லினம் மிகும், கரெக்டு. உவமை தொகையில் வல்லினம் மிகும், கரெக்டு. உம்மை தொகையில் வல்லினம் மிகாது, இது தவறு. அடுத்து 23வது கேள்வி, திருக்குறளில் 7 என்ற சொல் எத்தனை குறட்பாக்களில் உள்ளது? 7 என்ற சொல் எத்தனை குறள் இருக்குதுங்க?
விடையை பார்க்கலாங்களா? விடை 8 திருக்குறளில் இருக்குது. திருக்குறளில் 7 அப்படிங்கிற வார்த்தை 8 திருக்குறளில் இருக்குது. 24வது கேள்வி, இலக்கண குறிப்புகளை பொறுத்துக. இலக்கண குறிப்புகளை பொறுத்துங்க பார்க்கலாம். விடையை பார்க்கலாங்களா? உருப்பொருள் அப்படின்னா உரிச்சொல் தொடர், தாழ் பூந்துரை அப்படின்னா வினைத்தொகை, நன்பொருள் அப்படின்னா பண்புத்தொகை, தோரணும் வீதியும் அப்படின்னா எண்ணுமைகள். அடுத்து 25வது கேள்வி, எருது கட்டி என்னும் மாடு தழுவுதல் நிகழ்வை எந்த நூல் குறிப்பிடுகிறது? எருது கட்டி அப்படிங்கிற மாடு தழுவுதல், இதை பற்றி கூறும் நூல். விடையை பார்க்கலாங்களா? கண்ணுடையம்மன் பல்லு. கண்ணுடையம்மன் பல்லு, இதுதான் சொல்லியிருக்காங்க. 26வது கேள்வி, திருக்குறளை முதலில் ஆங்கிலத்தில் முழுமையாக மொழிபெயர்த்தவர் யார்? திருக்குறளை முதல்ல ஆங்கிலத்தில் முழுமையாக மொழிபெயர்த்தவர் ஜியு போப்புங்க. ஜியு போப். 27வது கேள்வி, பன்னாரும் கலைதெறி பட்டி மண்டபம் என்று கூறும் நூல் என்ன? பன்னாரும் கலைதெறி பட்டி மண்டபம் என்று கூறும் நூல் கம்பராமாயணம். கம்பராமாயணம். 28வது கேள்வி, இரு பெயரொட்டு பண்புத்தொகையில் வல்லினம் மிகும் என்பதற்கு எடுத்துக்காட்டு என்ன? இது இலக்கணங்க. இரு பெயரொட்டு பண்புத்தொகையில் வல்லினம் மிகும், அதுக்கு எடுத்துக்காட்டு கண்டுபிடிங்க பார்க்கலாம். விடையை பார்க்கலாங்களா? இங்கே இருக்கிற ஆப்ஷனில் எது இரு பெயரொட்டு பண்புத்தொகைனா மல்லிகை பூ என்பது தான் இரு பெயரொட்டு பண்புத்தொகை. இங்கே பாருங்கள், இப்பு அப்படிங்கிற வல்லினம் மிகுந்திருக்கு. அடுத்து 29வது கேள்வி, கலைச்சொற்களை பொறுத்துங்க பார்க்கலாம். விடையை பார்க்கலாங்களா? அகழ்வாய்வு அப்படின்னா எக்ஸ்கேவேஷன், கல்வெட்டியல் அப்படின்னா எபிகிராஃபி, பொறிப்பு அப்படின்னா இன்ஸ்கிரிப்ஷன், பண்பாட்டு குறியீடுனா கல்ச்சுரல் சிம்பல். அடுத்து 30வது கேள்வி, இந்திர விழா நடைபெறும் நாட்கள் எத்தனை? இந்திர விழா நடைபெறும் நாட்கள் 28 நாட்கள் நடக்குங்க. 28 நாட்கள். அடுத்து 31வது கேள்வி, எருது பொருதார் கல் ஒன்று கண்டெடுக்கப்பட்ட இடம். எருது பொருதார் கல்லுன்னு ஒரு கல் இருக்குது, அந்த கல்லை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த கல் கண்டெடுக்கப்பட்ட இடம் சேலத்தில் கிடச்சிதுங்க, சேலம். 32வது கேள்வி, தீரா இடும்பை தருவது எது? தீரா இடும்பை தரும்னு திருக்குறளில் சொல்லியிருக்காங்க. அப்படி தீரா இடும்பை தருவது எது? விடையை பார்க்கலாங்களா? ஒரு நட்பை ஏற்படுத்தும் பொழுது ஆராய்ந்து பார்க்காமல் ஏற்படுத்தி கொண்டாலும், பிறகு அந்த நட்பை சந்தேகப்பட்டாலும் ஐயப்பட்டாலும் கண்டிப்பாக அது தீராத துன்பத்தை தரும். இடும்பைனா துன்பம்னு அர்த்தம், தீராத துன்பத்தை தரும். அடுத்து 33வது கேள்வி, எந்த எண்ணு பெயர்களின் பின் வல்லினம் மிகும்? 2 ஆப்ஷனை கண்டுபிடிக்கணும். எந்த எண்ணு பெயர்களின் பின் வல்லினம் மிகும்? விடையை பார்க்கலாங்களா? 8, 10 இந்த 2 எண்ணு பெயர்களின் பின் கண்டிப்பாக வல்லினம் மிகும். 8, 10. 34வது கேள்வி, பட்டி மண்டபம் ஏற்றினை எட்டினோடு இரண்டும் அறியேனையே என்று கூறும் நூல் என்ன? பட்டி மண்டபம் ஏற்றினை எட்டினோடு இரண்டும் அறியேனையே என்று சொல்லக்கூடிய நூல் திருவாசகம். திருவாசகம். அடுத்து 35வது கேள்வி, கனவிலும் இனிக்காதவர் நட்பு எது? யாரோட நட்பு வச்சுக்கிட்டோம்னா அந்த நட்பு கனவுல கூட இனிக்காது அப்படின்னு திருவள்ளுவர் குறிப்பிடுறாரு. விடையை பார்க்கலாங்களா? செயல் வேறு சொல் வேறு என்றுள்ள ஒரு நட்பு கனவுல கூட இனிக்காது. செயல் வேறு சொல் வேறு உள்ளவர் நட்பு. 36வது கேள்வி, பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம் எது? பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம். புரட்சி காப்பியம் அப்படின்னாவே போட்டு விட்ருங்க, மணிமேகலை தான் புரட்சி காப்பியம். அடுத்து 37வது கேள்வி, பொறுத்துக. சொல்லையும் இலக்கண குறிப்பையும் பொருத்தணும். விடையை பார்க்கலாங்களா?
உலகப்பந்து அப்படின்னா அது உருவகம், உலகத்தை ஒரு பந்தாக மாற்றி சொல்லியிருக்காங்க. சால பேசினார் என்பது உரிச்சொல் தொடர். சித்திரை திங்கள் என்பது இரு பெயரொட்டு பண்புத்தொகை. தாமரை பாதம் என்றால் உவமை தொகை. அடுத்து 38வது கேள்வி. 3 எருதுகளை பலர் கூடி விரட்டுவது போன்ற ஓவியம் உள்ள இடம் எது? 3 எருது இருக்குதுங்க. அந்த 3 எருதுகளை பலர் கூட்டாக சேர்ந்து விரட்டுறாங்க. அப்படி விரட்டும் ஓவியம் உள்ள இடம் கரிக்கையூர். நீலகிரி மாவட்டத்தில் கரிக்கையூர்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே தான் இருக்குது. அடுத்து 39வது கேள்வி. பொருந்தாத இணை எது? பொருந்தாத இணையை கண்டுபிடிங்க பார்க்கலாம். இது புத்தக பயிற்சி வினாக்கள். விடையை பார்க்கலாங்களா? ஏறுகோல் அப்படிங்கிறது எருதுக்கட்டி, கரெக்டு. ஆதிச்சநல்லூருக்கு இணை அரிக்கமேடு, ரெண்டும் ஒரே கேட்டகிரி. பட்டிமன்றம் பட்டிமண்டபம் ரெண்டும் ஒன்று தான். திருவாரூர் கரிக்கையூர், இது தவறு. கரிக்கையூர் திருவாரூருக்கும் கரிக்கையூருக்கும் சம்பந்தமே கிடையாது, அதனால் இதுதான் தவறு. 40வது கேள்வி. எந்த இடத்தில் அகழ்வாய்வில் ரோமானிய மட்பாண்டங்கள் கிடைத்தன? ரோமானியருடைய மட்பாண்டங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு, அது எங்கே கிடைச்சதுன்னு கேட்டிருக்காங்க. விடை அரிக்கமேடுன்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே செய்யப்பட்ட அகழ்வாய்வில் ரோமானிய மட்பாண்டங்கள் கிடைத்தன. அடுத்து 41வது கேள்வி. மணிமேகலையின் எத்தனையாவது காதை விலாவரை காதை? மணிமேகலையில் தான் இருக்குதுங்க விலாவரை காதை அப்படிங்கிறது. எத்தனையாவது காதைன்னு கேட்டிருக்காங்க. விடை மணிமேகலையில் முதல் காதையே விலாவரை காதை தான், முதல் காதை. அடுத்து 42வது கேள்வி. பெயர் அடை இடம்பெறாத தொடரை கண்டறிக. பெயர் அடை அப்படின்னா பெயருக்கு முன்னாடி வர்றதுங்க, பெயரை கொஞ்சம் அதிகப்படுத்தி சொல்கிறதுக்காக வர்றது. இங்கே இடம்பெறாத சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஓவியம் என்பது பெயரடை கிடையாது. நண்பன், நண்பனுக்கு நல்ல என்பது பெயரடையாக வந்திருக்கு. வணக்கத்துக்கு இனிய என்பது பெயர் அடையாக வந்திருக்கு. விலங்குக்கு கொடிய அப்படிங்கிற சொல்லானது பெயரடையாக வந்திருக்கு. எந்த ஓவியம் என்பது பெயர் அடை கிடையாது. எந்த அப்படிங்கிறது வினா சொல், இது பெயரடை கிடையாது. 43வது கேள்வி. இந்தியாவின் முதல் கல்லாயுதத்தை கண்டறிந்தவர் யார்? இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்டது முதல் கல்லாயுதம், அந்த கல்லாயுதத்தை கண்டுபிடித்தவர் யார்? விடை ராபர்ட் ப்ரூஸ் பூட், இவர் தான் கண்டுபிடிச்சார். 44வது கேள்வி. திமிலுடன் கூடிய காளையை ஒருவர் அடக்க முயல்வது போன்ற ஓவியம் உள்ள இடம் எது? திமிலோடு இருக்கிற ஒரு காளையை ஒருத்தர் அடக்க முயற்சி பண்ணுறாரு, அப்படி ஒரு ஓவியம் இருக்குது. அந்த ஓவியம் இருக்கிற இடம் கல்லூத்து மேட்டுப்பட்டி, கல்லூத்து மேட்டுப்பட்டி. அடுத்து 45வது கேள்வி. ஐம்பெருங்குழு என்பேராயம் இந்த சொற்கள் உணர்த்தும் இலக்கணம் என்ன? இந்த இரண்டுமே தொகை சொற்கள். 46வது கேள்வி. 1863 ராபர்ட் ப்ரூஸ் பூட் எந்த பகுதியில் எலும்பையையும் கருவியையும் கண்டுபிடித்தார்? இந்தியாவுடைய முதல் கல்லாயுதத்தை கண்டுபிடிச்சவர் ராபர்ட் ப்ரூஸ் பூட்டு. 1863 பல்லாவரத்து பக்கத்தில் தான் கண்டுபிடிச்சார், பல்லாவரம். 47வது கேள்வி. கரூர் அமராவதி ஆற்றுத்துறையில் காங்கேய மாடுகளின் உருவம் பொறித்த எந்த நூற்றாண்டை சார்ந்த சேரர் கால நாணயங்கள் கண்டெடுக்கப்பட்டன? கரூரில் அமராவதி ஆற்றுத்துறைன்னு இருக்குங்க, துறைமுகம், அந்த பகுதியில் காங்கேய மாடுகளுடைய உருவம் பொறித்த நாணயம் கிடச்சிருக்கு. அந்த நாணயங்களை வெளியிட்டவர்கள் சேர அரசர்கள். அந்த நாணயம் எந்த காலகட்டத்தை சேர்ந்ததுன்னா கிமு 1ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது, கிமு 1 நூற்றாண்டு. அடுத்து 48வது கேள்வி. மணிமேகலையின் ஆசிரியர் சார்ந்த ஊர் எது? மணிமேகலைன்னு ஒரு நூல் இருக்கு இல்லையா, அந்த நூலை எழுதிய ஆசிரியர் எந்த ஊரை சார்ந்தவர்? அவர் பேரை சொன்னோன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. இப்படி கொஞ்சம் ட்விஸ்ட்டாக கேட்டால் தான் கொஞ்சம் உங்களுக்கும் குழப்பம் வரும். விடையை பார்க்கலாங்களா? விடை திருச்சியை சார்ந்தவர். மணிமேகலின் ஆசிரியர் சீத்திலை சாத்தனார், அவர் சார்ந்த ஊர் திருச்சி. 49வது கேள்வி. ஆதிச்சநல்லூரில் அகழ்வாய்வு நடத்தப்பட்ட ஆண்டு எது? ஆதிச்சநல்லூரில் அகழ்வாய்வு நடத்தப்பட்ட ஆண்டு 1914 அகழ்வாய்வு பண்ணாங்க.
1914. 50வது கேள்வி, சிந்துவெளி அகழ்வாய்வுகளில் கண்டறியப்பட்ட மாடு தழுவும் கல் முத்திரை தமிழர்களின் ஏறு தழுவுதை குறிக்கிறது என்று குறிப்பிட்டவர் யார்? சிந்துவெளியும் தமிழர் நாகரிகமும் ஒன்று அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. விடையை பார்க்கலாங்களா? ஐராவதம் மகாதேவன். 51வது கேள்வி, பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவழக்கால வகையினானே என்று பாடியவர் யார்? பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவழக்கால வகையினானே, இப்படி பாடியவர் பவணந்தி முனிவர். இந்த வரி எங்கே இருக்குதுங்க? இந்த வரி நன்னூலில் இருக்கும். நன்னூலை எழுதியவர் பவணந்தி முனிவர். 52வது கேள்வி, மணிமேகலையின் ஆசிரியர் எந்த வாணிகம் செய்தவர்? மணிமேகலையின் ஆசிரியர் எந்த வாணிகம் செய்தவர்? விடை கூலம் வாணிகம் செய்தவர். கூலம்னா தானியம். கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார்னு படிச்சிருப்போம். கூலவாணிகம் செய்தவர். 53வது கேள்வி, சல்லி என்பது மாட்டின் கழுத்தில் கட்டப்படுகின்ற எதை குறிக்கும்? சல்லிக்கட்டுன்னு நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா? அதில் வரக்கூடிய சல்லி என்பது மாட்டின் கழுத்தில் கட்டப்படுகிற வளையத்தை குறிக்கும். வளையம். 54வது கேள்வி, பிரித்து எழுதுக கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இதை பிரித்து எழுதணும். இது புத்தக வினாங்க. விடையை பார்க்கலாங்களா? இதுதான் கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கும். விடை கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன என்பது தான் சரி. 55வது கேள்வி, தண்டமிழ் ஆசான் நன்னூல் புலவன் எனப்படுபவர் யார்? தண்டமிழ் ஆசான் நன்னூல் புலவன் என அழைக்கப்படுபவர் சீத்தலை சாத்தனார். இப்படி அழைக்கப்படுபவர் சீத்தலை சாத்தனார். 56வது கேள்வி, தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேய மாடுகள் போற்றப்படுகின்றன. இது எவ்வகையான தொடர்? தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேய மாடுகள் போற்றப்படுகின்றன. இது செய்தித்தொடர். இது ஒரு செய்தி, அதனால் இதுக்கு பெயர் செய்தித்தொடர். 57வது கேள்வி, காளை சண்டையை தேசிய விளையாட்டாக கொண்ட நாடு எது? காளை சண்டையை தேசிய விளையாட்டாக கொண்ட நாடு ஸ்பெயினுங்க. ஸ்பெயினில் தான் காளை சண்டை நடக்கும். அடுத்து 58வது கேள்வி, குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல். இதில் வந்திருக்கிற அணி என்ன? இது ஒரு திருக்குறள். இந்த திருக்குறளில் வந்திருக்கிற அணி என்னங்கிறத பார்க்குறதுக்கு முன்னால் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு டெஸ்ட்டு 9ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கிற 4வது இயல் பகுதியில் நடக்கும். நன்கு படித்து விட்டு வாருங்கள். நாளைக்கு காலையில் வீடியோ 5 மணிக்கு வந்துடும். இன்றைக்கி பவர் கட்டுங்க, அதனால் ரெடி பண்ண முடியவில்லை, மன்னித்து கொள்ளுங்கள். விடையை பார்க்கலாங்களா? இதில் வந்திருக்கிறது சொல் பொருள் பின்வரு நிலையணி வந்திருக்கிறது. சொல் பொருள் பின்வரு நிலையணி. 59வது கேள்வி, இந்த அலை இந்த அலை இந்த அலை பொருள் வேறுபாடு அறிக. பொருள் வேறுபாடு கண்டுபிடிங்க பார்க்கலாம். விடையை பார்க்கலாங்களா? விடை இந்த அலை அப்படின்னா கடல் அலை, இந்த அலை அப்படின்னா புற்று, இந்த அலைனா கூப்பிடு. 60வது கேள்வி, தண்டமிழ் ஆசான் நன்னூல் புலவன் என்று சீத்தலை சாத்தனாரை புகழ்ந்தவர் யார்? தண்டமிழ் ஆசான் நன்னூல் புலவன் என்று அழைக்கப்படுபவர் சீத்தலை சாத்தனார். இப்படி அழைத்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. விடை இளங்கோவடிகள் தான் அழைச்சிருப்பார். இளங்கோவடிகள். அடுத்து 61வது கேள்வி, திருக்குறளின் சிறப்பு பெயர்களில் பொருந்தாதது எது? திருக்குறளுடைய சிறப்பு பெயரை கொடுத்துருக்கோம். இதில் எது பொருந்தாததுன்னு கண்டுபிடிக்கணும். விடையை பார்க்கலாங்களா? தமிழ் மறைங்கிற பெயர் இருக்குது, முதுமொழி என்ற பெயர் இருக்குது, பொருளுரை என்ற பெயர் இருக்குது, முதுமறை என்ற பெயர் இல்லை, பொதுமறை என்ற பெயர் தான் உண்டு. அடுத்து 62வது கேள்வி, கடைசி கேள்விங்க. ஆற்றின் நடுவே இருக்கும் மணல் திட்டிற்கு பெயர் என்ன? ஆற்றின் நடுவே இருக்கிற மணல் திட்டுக்கு பெயர்? விடையை பார்க்கலாங்களா? விடை துருத்தி. துருத்தி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய டெஸ்ட்டு முடிந்தது. இன்றைய டெஸ்ட்டில் எத்தனை கேள்விக்கு சரியான ஆன்சர் போட்டீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. வீடியோவுடைய எண்டு ஸ்க்ரீனில் அடுத்த வீடியோக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறாங்க நீங்கள் கண்டினியூவாக கிளிக் பண்ணி அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்கலாம். சரி, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.